இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மழை பெய்யும்போது எங்கள் வீட்டுக்குள்ளே பாம்பு வருதுன்னு சொன்னோம்ல, அது எப்படி வருதுன்னு 2-3 வழியில் வருது. ஒன்று அந்த பக்கம் கதவு காமிச்சேன்ல அந்த வழியில் வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இதுதான் எங்கள் வீடு. முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த கல் இருந்துச்சு, இந்த கல் இருக்குல்ல, இதில் இந்த இடத்துல ஓட்டை இருந்துச்சு. நாங்கள் அந்த கல்லை வச்சு அடைச்சிட்டேன் ஓட்டை இருந்த இடத்துல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செவுத்தோரமே அதே இடத்துல இன்னொரு பொந்து போகுது. பாருங்க, இந்த பொந்தை அடைங்கன்னு சொல்லியாச்சு. இல்லை இந்த மண்ணை எடுத்துடலான்னா செவுறு விழுந்துருங்கிறாங்க. இந்த மழை நேரத்தில் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டப்படுறோம் நாங்கள். பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது நேராக எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பாத்ரூம் இருக்குது. செவுரே பாருங்கள் ஒரு மாதிரி சாஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்படியே உள்ளே போனால் சந்து இருக்குது, சந்து வழியாக மேலே ஏறி வீட்டுக்கு வந்துடுது. மழை காலத்தில் இப்படி தான் கஷ்டப்படுறோம். எப்போ விழுகும்னு பயந்து பயந்து வாழ வேண்டியது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, அது மேலே அந்த முகடுக்கு நேராக ஒழுகும். மழை பெஞ்சால் வீட்டுக்குள்ளெல்லாம் சாரல் அடிக்கும். அந்த மேலே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கேப் இருக்குது. அந்த கேப் வழியாக அணில், எலி எல்லாம் வரும். இதுதான் எங்கள் வீட்டோட நிலைமை. இந்த தென்னை மட்டை எல்லாம் நேராக அப்படியே வீட்டு மேலே தான், சீட்டு மேலே தான் விழுகும். டம்முன்னு நைட்லலாம் தூங்கும்போது அப்படியே டம்முன்னு சவுண்டு கேட்கும். ஒரு நேரம் என்னன்னு பார்த்தா தென்னை மட்டை விழுந்து கிடக்கும். எங்களால் முடிஞ்ச அளவு அப்பப்போ பூசிக்கிட்டு தான் இருக்கோம். இப்படி இருந்துமே இப்போ அந்த பாம்பு வர்றதுக்கு தான் பிரச்சனை. பிள்ளைங்கள வச்சுக்கிட்டு கஷ்டமாக இருக்கேன்னு. நம்மனா கூட கடித்தாலும் நமக்கு தெரியும். கஷ்டப்பட்டு வாழ்ந்து தானே ஆகணும். பார்த்துருக்கேன். ஒன்று அந்த காஞ்சானில் அந்த பொந்து வழியே வந்திருக்கு. இன்னொன்று இந்த மேலே பைப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கார்னரில் அந்த பைப்பு வழி. அந்த பைப்பு எங்கன்னா கிச்சனுக்கிட்ட இருக்குது. அப்படியே இந்த வழியாக ஒரு பாம்பு வந்திருக்கு. எங்கள் வீட்டை சுற்றி பாம்பு வரும். இப்படி காடு மாதிரி இருந்தால் வராமல் என்ன செய்யும் பாருங்கள். என்ன நமக்கு அந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது, அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தருண் சுந்தர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்படி தாங்க நாங்கள் மழை பெய்யும் போது ரொம்ப கஷ்டப்படுறோம். தேங்க்யூ.